வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ் கடவுள் பிள்ளையாரும் தமிழ் மூதாட்டி ஔவையாரும் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய உரையை பார்க்க இருக்கிறோம். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கர்ம மாதலால், கணபதி என்றிட கவலை தீரும் என்பார் திருமூலர். நமது வல்வினையை நீக்கி நமது கவலையை போக்குவர் பிள்ளையார். இன்று அவரது பிறந்த நாள். ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி அவரது பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. எல்லோரும் அணுகக்கூடிய எளிய கடவுள் பிள்ளையார். ஆற்றங்கரை ஓரத்திலும் அரச மரத்தடியிலும் அமர்ந்திருக்கும் பிள்ளையார் போகிற போக்கில் அவரை வழங்கிவிட்டு போகலாம். பூசணையும் வெகு எளிமை. அருகம்புல்லுக்கு அருளும் பிள்ளையார் அவர். எருக்கம்பூவையும் ஏற்று மகிழும் சமத்துவ குணமுடையவர். அதிகபட்ச வேண்டுதலே சிதறு தேங்காய் எனப்படும் தேங்காய் வடல்தான். எல்லா உருவங்களிலும் வந்து அமர்ந்து கொள்ளும் எளிய குணமும் அவரிடம் உண்டு. ஒரு பெரிய பூஜை செய்யும் பொழுது முதலில் பிள்ளையாரை வணங்க வேண்டும். அதற்கு பிள்ளையார் சிலை வேண்டும் என்பதில்லை. மஞ்சளை பிள்ளையாராக பிடித்து வைத்து பூஜை செய்தாலும் ஏற்றுக்கொள்வார். எனது பாட்டி அந்த காலத்தில் முறுக்கு சுற்றும் பொழுது முறுக்கு மாவை வெள்ளை பிள்ளையாராக பிடித்து வைத்துவிட்டு முறுக்கு சுற்ற ஆரம்பிப்பார். அவருக்கு போடப்படும் தோப்பு கர்ணம் எனப்படும் தோர்பி கர்ணம் உடலுக்கும் மூளைக்கும் பலன் தரும் இனிய உடற்பயிற்சி. ஆம், காதுகளை கைகளால் பிடித்து கொண்டு எழுந்து எழுந்து அமரும் தோப்பு கர்ணம் நினைவாற்றலை அதிகரிப்பதை அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இப்படிப்பட்ட அருமையான தோப்பு கர்ணத்தை நமக்கு தந்ததற்காக பிள்ளையாரின் மாமாவான திருமாலுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவர் ஒருமுறை கைலாயம் வந்திருந்தார். யானை வாயினரான பிள்ளையார் அவரது சக்கரத்தை, மாமாவின் சக்கரம் தானே, அதனால் எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார். எவ்வளவோ கெஞ்சியும் கொடுக்கவில்லை. உடனே திருமால் அவருக்கு வேடிக்கை காட்ட கைகளால் காதுகளை பிடித்து கொண்டு எழுந்து எழுந்து உட்கார்ந்து ஆட்டமாட, குழந்தைகள் குதூகலம் வந்துவிட்டால் கெக்கபெக்கே என்று ஆனந்தமாய் சிரிக்குமே, அப்படி குழந்தை கடவுளான பிள்ளையாரும் வாய்விட்டு சிரிக்க சக்கரம் வெளியே வந்து விழுந்தது. அன்று அவரை ஆனந்தப்படுத்திய தோப்பு கர்ணத்தை அவரை ஆனந்தப்படுத்துவோம். நாம் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்வோம். தொடர்ந்து நாம் பிள்ளையாருக்கு தோப்பு கர்ணம் போட்டு கொண்டிருக்கிறோம். தலையில் குட்டி கொள்வதும் இத்தகைய புத்தி கூர்மையை அதிகரிக்கும் ஒரு செயலே. அதற்கும் ஒரு கதை உண்டு. காகமாய் வந்து காவிரியை தமிழகத்திற்கு தந்த பிள்ளையாரின் பெருமையே அந்த கதை. பொன்னி நதி அகத்திய மாமுனிவரிடம் ஏடா கூடமாய் நடந்து கொள்ள அவர் பொன்னி நதியை கமண்டலத்தில் அடைத்து விட்டார். நாடு பயன்பெற வேண்டிய நதி இப்படி கமண்டலத்துக்குள் அடைபட்டு கிடப்பதா என மக்கள் பிள்ளையாரிடம் முறையிட்டனர். உடன் அகத்தியர் தியானம் செய்யும் போது காகமாய் உருவெடுத்த பிள்ளையார் கமண்டலத்தை கவிழ்த்து காவிரி ஆற்றை ஓட விடுகிறார். பிள்ளையார் காகம் என்ற வடிவில் கவிழ்த்து விரிந்து ஓடியதால் பொன்னி நதி அது முதல் காவிரி என பெயர் பெற்றது. தமிழக மக்களுக்கும் பயன்பட வேண்டிய காவிரி நீரை அணைக்கட்டிலோ கமண்டலத்துக்குள்ளோ அடைத்து வைக்கக்கூடாது என்பதை உலகுக்கு உணர்த்தி தமிழகத்திற்கு காவிரி தந்த பிள்ளையாரின் பெருமை மிகுந்த செயல் இது. காகம் நீரை கவிழ்த்தவுடன் கோபம் கொண்ட அகத்திய முனிவர் அவரை துரத்த அவர் சிறுவனாய் மாற, சிறுவன் பிள்ளையாராய் மாற அவரை குட்டப்போன கையை தன் நெற்றியில் குட்டி கொண்டாராம் அகத்திய மாமுனிவர். அதனாலேயே நமக்கு குட்டும் வழக்கம் வந்தது. அது நமது புத்தி கூர்மையையும் அதிகப்படுத்துகின்ற ஒரு பழக்கம். இப்படி எளிமையே உருவான எல்லா மக்களுக்கும் உதவும் பிள்ளையாரை கூழுக்கு கவிபாடி மக்கள் புலவராய் வாழ்ந்த ஔவையாருக்கு பிடித்து போனதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. தமிழுக்கே தொண்டு செய்ய வேண்டும் என்று விரதம் பூண்டு இல்வாழ்க்கையை துறக்க எண்ணிய ஔவையார் விநாயக பெருமானிடம் இளமையிலேயே முதுமையை வழங்க வேண்டினாராம். தமிழ் மீது அவருக்கு இருந்த பற்றும் வாழ்க்கை இன்பங்களில் அவருக்கு இருந்த பற்றின்மையும் இது ஒரு சேர நமக்கு உணர்த்துகிறது. தமிழ் மீதுள்ள பற்றால் விநாயக பெருமானிடமே பேரம் பேசுகிறார் ஔவையார். நான் உனக்கு 4 பொருள் தரேன், நீ எனக்கு 3 பொருள் தந்தா போதும் அப்படிங்கிறார். அந்த 4 என்ன 3 என்ன? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3 தா. பால், தேன்,
பாகு, பருப்பு இவை 4ஐயும் ஔவையார் விநாயகருக்கு படைப்பாராம். பதிலுக்கு விநாயக பெருமான் ஔவையாருக்கு சங்கத்தமிழ் 3 தர வேண்டுமாம். எப்பேற்பட்ட பேர உத்தி! பாடலை பாடும்போதே நெஞ்சு நிகழ்கின்றது அல்லவா? இக்காலத்திற்கும் எக்காலத்திற்கும் தமிழர்களுக்கு ஏற்ற இனிய வேண்டுதல் பாடல் அல்லவா இது? இதனை பாடி மகிழ்வோம், விநாயகரை வழிபடுவோம். அடுத்து மூதுரை நீதி நூலின் கடவுள் வாழ்த்து பாடலும் விநாயகரை வேண்டும் இனிய பாடலே. அந்த பாடல் இதோ. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. பொருள் என்னவென்றால், சிவந்த மேனியும் தும்பிக்கையும் கொண்ட விநாயக பெருமானை மலர் கொன்று அர்ச்சித்து அவர் பாதத்தில் சரணமடைவோருக்கு என்னவெல்லாம் கிடைக்குமாம்? வாக்குண்டாம், சொல்வளம் பேச்சு திறன் உண்டாகும். நல்ல மனம் உண்டாம், நற்சிந்தனை கொண்ட மனம் அமையும். மாமலரால் நோக்குண்டாம், செந்தாமரையில் அமர்ந்துள்ள லட்சுமி, வெண்தாமரையில் அமர்ந்துள்ள சரஸ்வதி இருவரின் அருட்பார்வையும் நமக்கு கிடைக்கும். அதாவது கல்வியும் செல்வமும் குறைவின்றி நமக்கு கிடைக்கும். இவையெல்லாம் இன்றைய உலகிலும் நம் அனைவருக்கும் தேவைதானே. எனவே தமிழ் மூதாட்டி ஔவையார் காட்டிய வழியில் தமிழ் கடவுளாம் விநாயக பெருமானை இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் வணங்கி மகிழ்வோம். விநாயக பெருமான் திருவருளால் எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெறுவோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மறக்காமல் பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்.